ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ஆட்டோக்காரன் சேனல் பட்டிருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு முன்னத்து நாள் ஓட்டின டயர்டு போகிறதுக்காக நல்லா தலைக்கு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு என் வண்டி நல்லா ஓடனாண்டவான்னு வேண்டிட்டு போவோம். போய் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் கரக்குங்கும் ஸ்டார்ட் ஆகாது. டென்ஷனில் 4 பேர்த்த கூப்பிட்டு வண்டியை ஒரு கோட்டில் தள்ளிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போவோம். வெள்ளிக்கிழமை வண்டிக்கு பூஜையை போடுறோம், நம்மளும் சாமியும் போடுறோம். அப்படி இருந்து எவனோ நமக்கு செய்வனை செஞ்சு வச்சிட்றான்டா, அதனால தான் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நல்லா யோசித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும், நம்ம செஞ்ச வேணை தான் நமக்கே செய்வனையாக வந்து நின்றுருக்கோன்னு. என்னடா கண்ணா சொல்கிறேன், நமக்கு நாமளே செய்வனை செஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நிஜம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூட்டுனா என்னைக்குமே ஆட்டோக்காரன் தான்டா. எழுத்தில்லாத ஆளும் அட எங்களை நம்பி வருவான். அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவா. 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்து புதுசாக பேட்ரி வாங்கிட்டு வரோம். 3 வருஷம் 4 வருஷம் வர வேண்டிய பேட்ரி சீக்கிரமாகவே போயிடுது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம பண்ணுற சின்ன மிஸ்டேக்னால பேட்டரியோட லைஃப் டைம் மட்டும் சீக்கிரமாக போயிடுது. அப்படி நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அந்த மிஸ்டேக் எல்லாம் எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்ப்போம். அது மூலமாக பேட்டரியோட லைஃப் டைம் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட், பேட்ரினா என்ன? செல்ஃப் மோட்டர் மூலமாக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவையான மின்சாரத்தை பேட்ரி தான் கொடுக்குது. அதோடு அதுக்கு வேலை முடிஞ்சிடல. வண்டியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாத்துக்குமே தேவையான கரண்ட் சப்ளையை பேட்ரி தான் கொடுக்குது. நம்ம வண்டியில் பேட்ரி எந்த மாதிரி அமைச்சிருப்பாங்கன்னா, வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது வண்டிக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்கும். அது மூலமாக அதுவும் சார்ஜ் ஆகிக்கும். நம்ம வண்டியோட பேட்ரி சரியா இல்லை, அது ரொம்ப வீக்காக இருக்குன்னா அது நமக்கு எப்படி இருக்குன்னா, கண்ணை கட்டி நம்மளை காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது அதுவே சார்ஜ் ஆகிக்குன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது வண்டியோட பேட்டரி எதனால் வீக் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம வண்டியை எங்காவது ஒரு இடத்துல நிறுத்தும்போது வண்டியோட கீயை வந்துட்டு எப்போவுமே ஆஃப் பண்ணுறதில்ல, ஆன்லேயே வச்சுக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், நம்ம ரொம்ப நேரம் எங்காவது வெயிட்டிங்கில் இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லி வண்டியோட ஆடியோ சிஸ்டம் ஆன் பண்ணி பாட்டு கேட்டே இருப்போம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்ஜின் ஆஃபில் இருக்கும்போது பேட்டரிக்கு எந்த விதமான பவரும் போகாது. அதனால் பேட்டரி சீக்கிரமாக லோ ஆயிடுது. நைட் டைமில் நம்ம சவாரி போகும்போது என்ன பண்ணுறோன்னா, வண்டியை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணுவோம். வண்டியோட பேட்டரி வந்துட்டு ரொம்ப புதுசு, அப்படி இல்லைன்னா பிராண்டடான கம்பெனியில் பேட்டரி வாங்கியிருக்குன்னு சொல்லி வாட்டர் லெவல் செக் பண்ணாமல் விடுவோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பண்ணுற இந்த மாதிரி சின்ன தப்புனால நம்மளோட பேட்டரி லைஃப் வந்துட்டு ரொம்ப கம்மியாகுது. நைட் டைமில் வண்டியில் ஹெட்லைட் இல்லை எக்ஸ்ட்ரா லைட் போட்டு போனாலோ, இல்லை வண்டியில் ஆடியோ சிஸ்டம் கேட்டுகிட்டே போனாலோ ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி பவர் இல்லாமல் ரொம்ப பவர் கம்மியான மாதிரி இருக்கும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்னிங் டைமில் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகாமல் ஒரு டைம் 2 டைம் மேலே போட்டோம்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாம் இல்லாமல் நம்மளே வந்துட்டு லைட் கனெக்ஷன் இல்லைன்னா ஆடியோ சிஸ்டம் கனெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறோங்கிற பேரில் ஒயர் அங்கங்கே கட் பண்ணி விடுவோம். அந்த ஒயர் ஏதாவது பாடியில் உரசிட்டு இருந்துச்சுன்னா லைட்டாக ஸ்பார்க்காக வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் பேட்டரி வந்துட்டு சீக்கிரம் போயிடும். இன்கேஸ் நம்ம 2 நாள் 3 நாள் வண்டி ஓட்டலைன்னா வண்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே நிறுத்திடுவோம். அந்த மாதிரி நிறுத்தும் போது பேட்டரியோட பவர் வந்துட்டு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டரியில் வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளாம்பு ஃபுல்லாக உப்பு படிஞ்ச மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆகும்போது பார்த்தோம்னா அந்த கிளாம்பையே அதை அரிச்சு எடுத்துரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது கரெக்டாக தப்பான்னு தெரில, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஒருவேளை தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுடுதண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து அந்த கிளாம்பில் உப்பு படிஞ்சிருக்க இடத்துல நல்லா ஊற்றி விட்டோம்னா, நார்மலாக ஊற்றி விட்டாலே போதும், அந்த உப்பு படிஞ்சிருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் போயிடும். 2 நாள் 3 நாள் விடாமல் நம்ம அந்த தண்ணி ஊற்றும் போது அது சரியாயிடும். ஒருவேளை அப்படி ஊற்றியும் உங்களுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிக்கங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேலே க்ரீஸ் தடவலான்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரீஸ் தடவுறது மூலமாக பேட்டரியோட தன்மை வந்துட்டு கம்மியாயிரும், எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கரெக்டாக கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. என்னோடய வண்டியில் இந்த உப்பு படிஞ்சிருந்துச்சு, இருந்தாலும் இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடணுன்னு ஒரு 2 நாள் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா அந்த கிளாம்பில் எந்த அளவுக்கு அரிச்சிருக்குன்னு தெரியும். அரிக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நான் இந்தளவுக்கு அரிக்குன்னு நானே எதிர்பார்க்கல. இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இதை அப்படியே விட்டுருந்தேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன தவறுனால 1 வருஷம் வரக்கூடிய பேட்ரி 8 மாதமாக மாறும். 3 வருஷம் வரக்கூடிய பேட்ரி 2 வருஷமாக மாறும். 1 வருஷம் கழித்து நம்ம பண்ண வேண்டிய செலவு வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தவறுகளை தவிர்த்திங்கன்னா பேட்டரியோட லைஃப் டைம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தகவலை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களோட பகிருங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பாய்.